ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அப்பாவோ இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா உங்களோட பிரதர் ஒரு மேல் சாவனிஸ்டா இல்லைனா ஒரு நார்சிசிஸ்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாவனிசம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சாவனிசம்னா தமிழில் பேரினவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் பெண் அப்படின்னு 2 பாலினம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு இனம் இன்னொரு இனத்தை விட தன்னை சுப்பீரியராக நினைக்கிறது. அதாவது பெண்களை விட ஆண்கள் சாலச் சிறந்தவர்கள், பெண்கள் தனக்கு கீழ்ப்படிஞ்சு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு வேர்ஸ்டான ஆட்டிடியூட் இருக்கிறவங்கள பேரினவாதிகள், சாவனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை. இந்த மனப்பான்மை இருக்கிற ஆண்கள் ப்ளஸ் இதை ஆமோதிக்கிற பெண்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்ம சமுதாயமே ஆணாதிக்க சமுதாயமாக இருக்குது. அப்படின்னா பெண்களால் எந்த ஆணும் கஷ்டப்படுறது இல்லையா? நீங்கள் ஒரு பெண்ணுங்கிறதுனால பயாஸ்டாக பேசுகிறீங்க, ஆண்கள் படுற கஷ்டத்தை உங்களால் பார்க்க முடியலை அப்படின்னு தயவு செஞ்சு ஆண்கள் கொடி தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஆண்களும் பெண்களால் கஷ்டப்படுறாங்க, அதை யாரும் இங்கே மறுக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த பதிவில் பேசிகிட்டு இருக்கிறது மெஜாரிட்டி லெவலில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி. அதிகப்படியான பெண்கள் இந்த ஆணாதிக்க சமுதாயத்தால் ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை, நிதர்சனம். ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுனால அவங்களுக்குன்னு ஒரு உயர்ந்த ஸ்தானம், அங்கீகாரம், அந்தஸ்து இது எல்லாத்துக்கும் உரியவங்களாக ஆண்கள் இருக்காங்க. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்து வீட்டை நிர்வாகம் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போய் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வீட்டையும் நிர்வாகம் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய ஒரு இனமாக தான் நடத்தப்படுறாங்க. பெண்கள் பெண்களாக பிறந்த ஒரே காரணத்தினாலேயே எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் தன்னோட கருத்துக்களை, எண்ணங்களை வெளிப்படுத்துகிற சுதந்திரம் இல்லாமல் பிடிச்சதை விட்டு கொடுத்துட்டு பிடிக்காததை வலுக்கட்டாயமாக வருந்தி செஞ்சுட்டு ஆண்களுக்கு அடிமையாக வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுறாங்க. நீ பொம்பளை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஆம்பளை, எனக்கு எல்லாம் தெரியும், ஸோ நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான குடும்பங்களோட தாரக மந்திரமாக இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா, இந்த தாரக மந்திரத்தை பெண்களும் சொல்லுவாங்க. வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொம்பளை பிள்ளைங்க கிட்ட பெத்த அம்மாவே இதை தான் சொல்லுவாங்க. அண்ணன் சொல்கிறத கேளு, எதிர்த்து பேசாத, பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமாக இரு அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் அம்மாக்களே சொல்லுவாங்க. அடக்க ஒடுக்கமாக இருக்க சொல்கிறது தப்பில்லை. ஆக்சுவலி அடிமையாக அடங்கி இரு அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம். பெண்களோட விருப்பு வெறுப்புகளை பற்றி இங்கே யாரும் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. பெண்களே அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. மேல் சாவனிசம் ஒரு நார்மல் கல்ச்சராகவே மாறிப்போச்சு. இது ஒரு அனிச்சை செயல் மாதிரி ரொம்ப இயல்பான விஷயமாக மாறிப்போச்சு. ஒரு ஆண் இப்படி இருக்கிறது தான் புருஷ லட்சணம் அப்படிங்கிறதும், ஆணுக்கு அடங்கி வாழறது தான் பெண்ணுக்கு லட்சணம் அப்படிங்கிறதும் நம்ம பண்பாடாகவே மாறிப்போச்சு. சாவனிஸ்டிக் நேச்சர், அதாவது ஆணாதிக்க மனப்பான்மை இருக்கிற ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை மரியாதையோடு நடத்த மாட்டாங்க. மனைவியை கொத்தடிமை மாதிரி நடத்துவாங்க. இவங்க தேவைகளை தீர்த்துக்கிறதுக்காக பெண்களை பாவைகளாக யூஸ் பண்ணுவாங்க. தனக்கு பிறந்த பெண் பிள்ளைகளை கூட அடிமைகள் மாதிரி தான் நடத்துவாங்க. இன்னொரு வீட்டுக்கு போக போகிற ஒரு அடிமை. ஆண் பிள்ளைகளை மட்டும்தான் தன்னோட வாரிசாக பார்ப்பாங்க. ரொம்ப பெருமையாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற இன்னொரு வீட்டுக்கு தள்ளி விட போகிற ஏதோ ஒரு மெட்டீரியலாகவே வளர்க்குறதுனால அவங்கள பெருசாக படிக்க வைக்க கூட மாட்டாங்க. ஸ்கூல் முடித்த கையோட கல்யாணம் பண்ணி துரத்தி விடணும்னு நினைப்பாங்க. கல்யாணம் பண்ணி போகிற இடத்துலையும் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதோட வாழ்க்கை இனிமேல் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு தான் அந்த சாவனிஸ்டிக் அப்பா யோசிப்பார். ஸோ சாவனிசம்ங்கிறது சமுதாயம் சார்ந்த ஒரு நடைமுறையாக பழக்கத்தில் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா ஆணாதிக்கவாதிகள் ஒரு சமுதாயமாக இயங்குவாங்க. ஆனால் ஒரு நார்சிசிஸ்ட் தனிப்பட்ட மனுஷனாக இயங்குவாங்க. ஒரு சாவனிஸ்ட் தான் ஒரு ஆணுங்கிறதுனாலேயே தன்னை சுப்பீரியராகவும் ஸ்பெஷலாகவும் நினச்சிப்பாங்க.
ஆனால் ஒரு நார்சிசிஸ்ட் தன்னோட பர்சனாலிட்டினால் தன்னை சுப்பீரியராகவும் ஸ்பெஷலாகவும் நினச்சிப்பாங்க. ஒரு மேல் ஷாவனிஸ்ட் சமுதாயம் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் ஆணாக இயங்குவாங்க. எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இவங்களோட ஆணாதிக்க குணத்தை ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப பெருமையாகவே வெளியே காட்டுவாங்க. ஆனால் ஒரு நார்சிசிஸ்ட் மைண்ட் கேம்ஸையும் மேனிப்புலேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸையும் அடிப்படையாக வச்சு இயங்குவாங்க. ஷாவனிசம்ங்கிறது சோஷியலி டெவலப்பான ஒரு கல்ச்சர் டிஸார்டர். நார்சிசிசம்ங்கிறது இண்டிவிஜுவலாக டெவலப்பான ஒரு மென்டல் டிஸார்டர். சமுதாயத்தில் ரொம்ப இயல்பான பழக்கமாக மாறிப்போன இந்த ஷாவனிசம் ஒரு நார்சிசிஸ்ட்டை எமோஷ்னலி அப்யூசிவாக இருக்கிறதுக்கு சாதகமாக எனேபிள் பண்ணுது. மொத்தத்தில் ஷாவனிசம், நார்சிசிசம் இது ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஷாவனிஸ்ட்கிட்ட நார்சிசிஸ்டிக் ட்ரேட்ஸ் இருக்கும், பட் இவங்க மைண்ட் கேம் ஆட மாட்டாங்க, ட்ரிக்கியாக மேனிப்புலேட்டிவாக இருக்க மாட்டாங்க. இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஸ்மியர் கேம்பெயின், ஃப்ளையிங் மங்கீஸை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பெண்களோட உணர்வுகளையும் கருத்துக்களையும் வேல்யூ பண்ண மாட்டாங்க. அவங்கள அடிமைகளாக நடத்துவாங்க. ஆண்கள்கிட்ட மரியாதையாக நடந்துப்பாங்க. இந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு மேல் ஷாவனிஸ்ட் பெண்களை எமோஷ்னலி அப்யூஸ் பண்ணுவாங்க. பெண்கள்கிட்ட மட்டும்தான் இவங்களோட ஆதிக்க குணத்தை வெளிப்படுத்துவாங்க. ஸோ இவங்களை நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நார்சிசிஸ்ட் சமுதாயத்தில் இயங்கிட்டு இருக்கிற இந்த பேரினவாதத்தையும் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதோடு சேர்த்து மேனிப்புலேஷன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஸ்மியர் கேம்பெயின், ஃப்ளையிங் மங்கீஸை யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதே சமயம் இவங்களுக்கு ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது. எந்த இனமாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நடந்துப்பாங்க. எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஷாவனிஸ்ட்டும் நார்சிசிஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா நார்சிசிஸ்ட்டும் கண்டிப்பாக மேல் ஷாவனிஸ்டாகவும் இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒரு பெண் ஒரு மேல் ஷாவனிஸ்ட்கிட்டேருந்து கொஞ்சம் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஆனால் ஒரு நார்சிசிஸ்ட்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.